ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் லெசன். நம்ம ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் பற்றி லிட்டில் பிட்டாக போன லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எப்படிலாம் ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் வச்சு ரியல் டைம் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபிக்மா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டிசைன் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு கூகுள் மெட்டீரியல்ஸ் மூலியமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இதில் எப்படிலாம் ரவுண்டட் கார்னர்ஸ் டீட்டெயிலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இந்த ஃப்ரேமை அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இந்த ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதே சைஸில் நான் ட்ராக் பண்ணி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃப்ரேமுக்கு நான் கலர் பிக் பண்ணுறதுக்கு சேம் கலர் பிக் பண்ணுறதுக்கு என் கீபோர்டில் ஐ கிளிக் பண்ணி கலர் பிக்கிங் டூல் மூலிமா இந்த கலரை நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் டெக்ஸ்ட் டூல் மூலிமா இந்த டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே ரிலாக்ஸிங் சாங்ஸ். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 120%. ஸோ கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கீழே டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இதே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டே நான் டூப்ளிகேட் பண்ணி அண்ட் அது தகுந்த மாதிரியே நான் அந்த டெக்ஸ்ட்டையும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் யுவர் ரீசன்ட் ஃபேவரேட். ஓகே, இப்போ இதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஃபாண்ட் சைஸ் கரெக்டாக அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். லெட்ஸ் மேக் இட் 32. அண்ட் கலர் பிக்கிங் ஆப்ஷனுக்கு நான் சேம் அதே தான் ஐ கிளிக் பண்ணி அதை கலரை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக ஜூம் பண்ணி நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அக்யூரேட்டாக ஒழுகும். ஸோ அந்த ஸ்மால் டெக்ஸ்ட்க்கும் என்னோட கலரை நான் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் டாஸ்க்கே இதே மாதிரி இந்த கார்டை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போது மேலே இருக்க கார்டில் 4 எட்ஜுமே ரவுண்டடாக இருக்குது. ஸோ நம்ம ரவுண்டட் கார்னர்ஸ் நம்மளோட கார்டுக்கு க்ரியேட் பண்ணணும். அண்ட் என்னோடய கார்டில் 4 எட்ஜுமே ஷார்ப்பாக இருக்குது. அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னோடய ரைட் சைட் பாரில் நான் கார்னர் ரேடியஸ் செட் பண்ணணும். இப்போது என்னோட ரைட் சைட் பாரில் என்னோடய கார்னர் ரேடியஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 0லேருந்து 32 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் 32. இப்போ என்னோடய கார்டு 4 எட்ஜுமே ரவுண்டட் ஆயிடுச்சு. அண்ட் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இங்கே என்னோடய 4 கார்னர்ஸுமே ரவுண்டடாக இருக்குது. சப்போஸ் நான் இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் கிளிக் பண்ணி எனக்கு ரவுண்டாக இருக்க கார்னர்ஸை நான் ஷார்ப்பாக வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கார்னர்ஸையும் நான் ஷார்ப்பாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ நான் இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 கார்னர்ஸுமே ஷோ ஆகும். ஸோ டாப் லெஃப்ட் கார்னர், அப்புறம் டாப் ரைட் கார்னர், அப்புறம் பாட்டம் ரைட் கார்னர், பாட்டம் லெஃப்ட் கார்னர். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனுமே எனக்கு ஷோ ஆகும். அண்ட் அதை வச்சு நான் என்னோடய கார்னர் ரேடியஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பாட்டம் லெஃப்ட் கார்னர் நான் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். அப்புறம் டாப் ரைட் கார்னரே நான் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி 0 டிகிரி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 எட்ஜுமே எனக்கு ஷார்ப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அனதர் 2 எட்ஜுமே எனக்கு ரவுண்டடாக இருக்கும். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் வச்சு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அதோட ஸ்பெஷல். ஸோ ஃபிக்மாவில் இது பெஸ்ட் ஃபியூச்சர்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரேமில் கிரே கலர் பார்க்க முடியுது. கிரே கலரில் நம்ம ஃப்ரேமோட கலர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோக் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமாக அவன் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் சைட் பாரில் ஸ்டோக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நமக்கு ஸ்டோக் பிளாக் கலர் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் அதை பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ தட் அதை நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் கீப் இட் ஒயிட். இப்போ என்னோடய ஃப்ரேமை நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு கண்டினியூஸாக கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒயிட் சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்னோடய ஃப்ரேமில் ஸ்டோக்ஸ் இன்னுமே நல்லா விசிபிளாக இல்லை. ஸோ அகைன் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மேக் இட் எல்லோ. அண்ட் இப்போ லைட் எல்லோவாக நம்மளுக்கு நம்மளோட ஸ்டோக்ஸ் விசிபிளாக தெரியுது. அண்ட் இன்னுமே நம்ம லார்ஜராக பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டோக்கோட வித்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ 1 இருக்குது. ஸோ அதை நான் நான் 8 செட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மேக் இட் 8. ஸோ 8 செட் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடய ஸ்டோக் நல்லாவே விசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஸ்டோக்கை ட்வீக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்சைட் அவுட் சைடுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் கிளிக் பண்ணி இப்போ இன்சைட்லேருந்து நான் இதை அவுட் சைடுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய ப்ளூ லைன் அவுட் சைடில் ரெப்ரசென்ட் ஆகும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லெட் மேக் இட் அவுட் சைட்.
இப்போ நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா லைக் அவுட் சைடில் வந்து எனக்கு என்னோட லைன் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, லைக் அந்த ப்ளூ லைன். இதுவே நான் இன்சைடு வச்சேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரோக் வந்து இன்சைடு வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் வந்து சென்டர் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரோக்கு சென்டரில் வந்து என்னோட லைன் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். இப்போ நான் சென்டர் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த ப்ளூ லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரோக்கு நடுவில் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இதுதான் லைக் இன்சைட், அவுட் சைட் அண்ட் சென்டர் பொசிஷன். ஸோ ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரோக்கை வந்து அவுட் சைட்னே வச்சுக்குவோம். ஸோ அவுட் சைடே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் பர் சைஸ். இந்த ஸ்ட்ரோக் பர் சைஸை வச்சு நீங்கள் எந்த சைட்னாலும் உங்களோட ஸ்ட்ரோக்கை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். லைக் இப்போ நான் என்னோட ஸ்ட்ரோக்கை வந்து நான் டாப்பில் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட் மேக் இட் டாப். ஸோ டாப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாப்பில் ரெப்ரசென்ட் ஆகும். இதுவே நான் பாட்டம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரோக் வந்து பாட்டமில் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் ஸ்ட்ரோக்ஸை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் லெஃப்ட் அண்ட் ரைட் கூட என் ஸ்ட்ரோக்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் வச்சுக்கிறேன். லைக் ஸ்ட்ரோக் பர் சைஸை கிளிக் பண்ணி ஸோ லெஃப்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்டில் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக்கோட வித்தை நீங்கள் எந்த சைட்னால் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 8 இருக்குது லெஃப்ட்டு அண்ட் பாட்டமும் நான் 8 வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். லைக் நான் 8 என்னோட வித்து வச்சு அப்படின்னா ஸோ லைக் லெஃப்ட் அண்ட் பாட்டம் மட்டும் எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து லைக் அட்ஜஸ்ட் ஆகும். இதுவே நான் ரைட் சைடு வந்து 16 ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அண்ட் டாப்புக்கும் நான் 16 ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அண்ட் டாப் அண்ட் ரைட்டுக்கு வந்து வேறு மாதிரி வித் இருக்குது அண்ட் லெஃப்ட் அண்ட் பாட்டமுக்கு வேறு மாதிரி வித் உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் உங்களோட ஸ்ட்ரோக்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்தராகவும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. லைக் செவரல் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் மைட்டர், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து பேவல், ஸோ ரவுட் ஆப்ஷன், இந்த மாதிரி சில ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது என்னோடய ஃப்ரேமோட கார்னர்ஸ் நான் நார்மலாக சூஸ் பண்ணிக்கிறேன். லைக் ரவுண்டர்ஸ் கார்னர் இல்லாமல் ஸோ நார்மலாக நான் செட் பண்ணிக்கிறேன் என்னோடய கார்னர் ரேடியஸை. ஸோ லெட் மேக் இட் 0. ஸோ 0 செட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஜாயின் ஆப்ஷனில் நான் இந்த மைட்டர் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மைட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கார்னர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணாலே பார்க்க முடியுது. லைக் அப்போ சூஸ் பண்ணிட்டேன், என்னோடய கார்னர் ரேடியஸ் வந்து லைக் ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து நான் பேவல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோடய கார்னர்ஸ் வந்து இப்படி தான் ரெப்ரசென்ட் ஆகும். லைக் ஒரு ஸ்லாண்டிங்காக என்னோடய கார்னர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ரவுண்ட். ஸோ ரவுண்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய கார்னர்ஸ் வந்து லைக் ரவுண்டடாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். அண்ட் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸும் நான் செட் பண்ணி என் டிசைனுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். மேலேயும் சில லைக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்டைலிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டைலிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லைக் நம்ம பென்சில் டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நான் சாலிலேருந்து டேஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி டேஷஸ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எனக்கு விழுகும். அண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ நான் டேஷை நான் 16லேருந்து 8க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட கேப்பை நான் 20 ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெப்ரசென்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி லைக் டேஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எனக்கு ரெப்ரசென்ட் ஆகும். அண்ட் கீழே வந்து டேஷ் கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நான் பென்சில் டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். ஸோ நான் ஸ்கொயர், அப்புறம் ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேப் வந்து நம்ம டிசைன்ஸ்க்கு லைக் ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஆல்சோ லைக் கஸ்டமைஸ்டாக நீங்கள் டேஷஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிற டூலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை வச்சு நம்ம இன்சைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஸ்டம் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன கஸ்டம் டேஷஸ்னாலும் நான் வந்து இதில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிசைனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம நார்மலுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட கார்னர் ரேடியஸ் நான் லைக் 0லேருந்து 32க்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த டிசைனை தான் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நான் மேலே இருக்கிற பட்டனை வந்து நான் கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு லைக் இந்த டெக்ஸ்ட்டை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணி ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் அண்ட் அதே பொசிஷனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸை வந்து நம்ம 24 சேஞ்ச் பண்ணிக்குவோம், லைக் ஃபாண்ட் சைஸை. தென் கலருமே நம்ம ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ லெட் மேக் இட் ஒயிட். ஓகே, அண்ட் இது கீழே வந்து ஒரு ஷேப் இருக்குது, லைக் ஒரு ரவுண்டட் ஷேப் இருக்குது. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ரெக்டாங்கிள் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதே சைஸ்க்கு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் சூஸ் பண்ணுறதுக்கு என்னோட கீபோர்ட் லைட் கிளிக் பண்ணி இப்போ நான் கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஒயர் கலர். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து பிஹைண்ட் த டெக்ஸ்ட்டுக்கு வந்து போகணும். லைக் டெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கணும், அந்த ரெக்டாங்கிள் வந்து பின்னாடி இருக்கணும். அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி
ஸோ சென்ட் டு பேக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணினா என்னோட டெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இல்லைனா நீங்கள் இந்த ஃப்ரேமில் போயிட்டு லைக் இந்த கெட் ஸ்டார்டர் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் அவுட் கார்னர்ஸ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் அவுட் கார்னர் செட் பண்ணுறதுக்கு நான் கார்னர் ரேடியஸில் போயிட்டு வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணாமல் லைக் அந்த ஐக்கான் மேலே என்னோட கர்சரை வச்சு அப்படின்னா எனக்கு டபுள் ஆரோ வந்து ஷோ ஆகும். ஆனால் அது மூலிமா என்னோட கார்னர் ரேடியஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். லைக் இந்த மாதிரி டபுள் ஆரோ வந்து காமிக்கும். ஸோ அதை நான் டுவோர்ட்ஸ் ரைட் சைடு வந்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ ரைட் சைடு ட்ராக் பண்ணினா லைக் ஒரு வேல்யூக்கு மேலே ஸோ அந்த சைடு ஸ்க்ரீனுக்கு என்னோட டபுள் ஆரோ வந்து மூவ் ஆகும். நான் அதுலேருந்து நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா ஸோ எனக்கு டில் அந்த டிசைன் வந்து அச்சீவ் ஆகிற தண்டி என்னோடய ரவுண்டர் கார்னர்ஸ் வேல்யூவை நான் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைக் நம்ம சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி ரீசைஸ் பண்ணிக்குவோம். அண்ட் என்னோடய டெக்ஸ்ட்டையும் நான் கொஞ்சம் சென்டராக நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் மாதிரி நம்ம லைக் ரீக்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட கார்னர் ரேடியஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சேம் அதே ஃப்ரேம் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி இட் கேம் டு ஒன் எண்ட். ஸோ இதுதான் ஃபிக்மாவோட ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்ட் அவுட் கார்னர்ஸ். ஸோ எப்படிலாம் உங்கள் டிசைன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டோக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்போ ரவுண்ட் அவுட் கார்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். தென் ஸ்டோக்ஸ் அண்ட் ரவுண்ட் அவுட் கார்னர்ஸோட வேரியஸ் எக்ஸாம்பிள் லைக் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பற்றி நம்ம ஃப்ரேமாகவே ரீக்ரியேட் பண்ணோம். அண்ட் இதே மாதிரி ஃபிக்மா பற்றி நெக்ஸ்ட் செக்ஷன் இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். We see you on next section. Thank you.